என்ன தான் அப்பப்போ அப்டேட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. என்னென்னவோ கொடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ கடவுளே. நான் நேற்றுக்கு லைவ் போட்டப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒன்றும் செட்டிங்ஸ் எல்லாம் மாறலை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாற்றமாக இருக்குது. ப்ளீஸ் லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணலாமே, கரெக்டாக தப்பானா தெரிஞ்சுக்கலாமே. ஹாய் ஹாய், எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? என்ன சாப்பிட்டீங்க? ஓ, இதுக்கு பேர் தான் திராட்சை கொத்து கொத்தாக இருக்குது. ப்ளீஸ் ஏன் ஒரு நீங்கள் கமெண்ட் போட்டு எனக்கு வரலையா? என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. 2 பேர் இருக்கீங்க, சும்மா ஹாய்னாவது ஒரு மெசேஜ் அனுப்புங்களேன், வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் எனக்கு இன்றைக்கு வந்த சோதனை திடீரென்று எல்லா செட்டிங்ஸும் மாறி கிடக்கு. இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை யூடியூப் அல்கிரிதம் வந்து அந்த மாதிரி மாற்றிருக்காங்களோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். ஏழு பேர் இருக்கிறீங்க. ஒருவேளை என்னோடய ஃபோன் ப்ராப்ளமா? 13 பேர் இருக்கீங்க. இல்லை, எல்லாமே கரெக்டாக தானே இருக்கிறது. சரி, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு எப்படி தான் லைவ் போகுதுன்னு பார்க்கலாம். சரியான வேர்வைப்பா. பேசாமல் இது தேங்காய் பால் பப்ஸாவது அதையாவது விற்க போயிருக்கலாம். அதுவும் விற்க போகல. விற்க போகட்ட சப்போஸ் வாங்கியாவது இருந்திருக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகாவது இருந்திருக்கும். அதுவும் விட்டாச்சு. ரொம்ப நாள் வராமல் இருந்தாங்க, இந்த டைம் இப்போ தான் வந்திருக்காங்க. சரி, கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நம்ம வேலையை செய்யலாம். ஏய், அப்புறமேல எழுதிக்கலாம் போ. அப்புறம் எழுதிக்கலாம் போ. கதை சாத்தி விட அனுப்புறனே. கதை சாத்தி விட்டு போ. கதவை சாத்தி விட்டு போடி. வேண்டாம், நீ போ போ. ஏதாச்சும் வாங்கி கிண்டி பண்ண என்ன பண்றது? போ, அதெல்லாம் பண்ணி விட்டுற என்ன பண்றது?